அனிதாவுடைய அண்ணன் நாக்கூசாம சொன்னீங்களே விஜய் அவர்களே, வெக்கி தலைகுனிங்க. மாநிலத்துல ஒரு கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு. சார் என்ன கேட்கிறாரு, மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணும்ன்றதா இவருடைய கோரிக்கை. ஆனா இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒத்திசைவு பட்டியல கன்கரன்ஸ்லயாவது கொண்டு வரணும். ஆனா மூதேவி 1976ல இருந்து அது ஒத்திசைவு பட்டியல கன்கரன்ஸ்ல தான் இருக்குது. அது ஒரு கல்வித்துறை அமைச்சர் ஏதாவது மக்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஏதாவது மக்களுக்காக போராடி இருக்கணும். இந்த மாதிரி வெளியில இருந்து ஒண்ணும் தெரியாத புட்சட்னியில உட்கார்ந்துக்கிட்டு சட்டி செய்யறது எப்படி, சாம்பார் செய்யறது எப்படின்னு வீடியோ போட்டுட்டு இருந்த ஒருத்தரை நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சராக்க என்ன கேவலப்படும் அப்படின்றதுக்கு இதான் ஒரு சான்று. நாட்டினுடைய பாதுகாப்பு பாகிஸ்தான் அது இதுன்னு ஃபீல் அவுட்ல ஒரு 200 இடத்துல இந்த நீட் தேர்வுடைய வினாத்தாளை பாதுகாக்க துப்பு இல்லாத வக்கு இல்லாத நரேந்திர மோடியே எப்படா பாகிஸ்தான் கிட்ட இந்தியாவை பாதுகாப்ப, எப்படா சீனா கிட்ட இந்தியாவை பாதுகாப்ப? உன்னுடைய எல்ல காவல்துறை வச்சிருக்கிற, விமானப்படை வச்சிருக்கிற, ஆயுதப்படை வச்சிருக்கிற, பீரங்கி எல்லா சனியமும் உன் கையில தானே இருக்கு. முப்படைக்கும் ஒரு தளபதியை தானே போட்டிருக்க. அப்ப காவல்துறையில இருந்து, உளவுத்துறையில இருந்து, புலனாய்வுத்துறையில இருந்து எல்லா வீணாப்பட விளங்காத துறையும் கையில வச்சு போட்டு மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு வினாத்தாளை பாதுகாக்க துப்பு இல்ல. இறுதியா உங்களுக்கு ஆட்சி கல்வியை தேசியமயமாக்குறோம், தனியாருக்கு இல்லை என்று சொல்ல துப்போ துணிவோ திராணியோ இந்த மோடி அரசு இருக்கா? காசு இருந்தா ஒரு கல்வி, காசு இல்லாதவர்கள் ஒரு கல்வி. இந்திய மாணவர்களுடைய கல்வியை நாசமாக்கி நீட்டை கொண்டு வந்து இந்த மாணவர்களுடைய தற்கொலைக்கு பிஜேபி எப்படி காரணமோ அதற்கு சம அளவு காரணம் பங்குதாரிகள் இந்த காங்கிரஸ். எப்படி? ஏன் நீட் தேர்வு வேண்டாம், நாம் ஏன் நீட் தேர்வை எதிர்க்கிறோம், இந்தியாவிற்கு இந்திய மாணவர்களுக்கு நீட் தேர்வு ஏன் ஒரு அபாயகரமான ஒரு தேர்வு, இந்த நீட் தேர்வினால ஏன் வருஷம் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு சாகிறார்கள் என்கிற அடிப்படை புரிதல் நமக்கு வேணும். முதல்ல இந்தியா என்பது இன்றைக்கு ஒரு நாடாக இருந்தாலும் இது பல மொழி வழி தேசிய இனங்களை கொண்ட ஒரு ஒன்றியம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, திரிபுரா, அஸ்ஸாம், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், குஜராத், ஒரிசா என்று பல மொழி வழி தேசிய இனங்கள் வாழக்கூடிய ஒரு ஒன்றியம். அதற்கென்று தனித்த பண்பாடு, மொழி, வரலாறு, தேசிய இனங்களுடைய கூறுகள் எல்லாமும் வெவ்வேறு. இந்தியா முழுமைக்கும் வெவ்வேறு தேசிய இனங்களாக இருப்பதால் அந்தந்த மொழி இனத்தினுடைய வரலாற்றை, இலக்கியத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை, மொழியை பயிற்றுவிப்பதற்கு, கற்றுக் கொடுப்பதற்கு அந்தந்த மாநிலத்திற்கு என்று தனித்தனியான கல்வி முறை இருக்குது. தமிழ்நாட்டினுடைய கல்வி முறையும் உத்தரப்பிரதேசத்தினுடைய கல்வி முறையும் ஒன்று அல்ல, கேரளாவினுடைய கல்வி முறையும் மத்திய கிழக்கு மாநிலங்களுடைய கல்வி முறையும் ஒன்று அல்ல. அப்ப இந்தியா முழுமைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கல்வி முறை இருக்கிற இந்த நாட்டுல வெவ்வேறு சிலபஸ் படிக்கிறான். ஒருத்தன் மாநில பாடத்திட்டத்தை படிக்கிறான் சமச்சீர் கல்வின்னு, இன்னொருத்தன் சிபிஎஸ்இ படிக்கிறான், இன்னொருத்தன் ஐசிஎஸ்இ படிக்கிறான், இன்னொருத்தன் இன்டர்நேஷனல் சிலபஸ் படிக்கிறான். இப்படி பலவேறு சிலபஸ் படிக்கக்கூடிய இந்த நாட்டுல நீ என்ன சிலபஸ் படிச்சாலும் சரி, நீ பண்டாபு முடிச்சிட்டா உனக்கு எல்லாருக்கும் ஒரே தேர்வு அப்படின்னா சென்னையில சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ படிக்கக்கூடிய இன்டர்நேஷனல் சிலபஸ் படிக்கக்கூடிய அந்த மாணவனும் ஏதோ ஊர்ல கரைக்கோடையில கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவியும் ஒரே சம அளவு பரீட்சை எழுதணும்னா அது எப்படி முடியும்? ட்ராக் ஓடுறதுக்கு ஒண்ணா இல்ல. ஒருத்தனுக்கு ட்ராக் முள்ளும் கல்லும் நெஞ்ச கல்பாதையா இருக்குது, முள் பாதையா இருக்குது, இன்னொருத்தனுக்கு சமதளமா இருக்குது. ரெண்டு பேரும் ஒன்னா ஓடி ஒரு ஓட்டப்பந்தயத்துல வெல்லணும் அப்படின்னா எப்படி முடியும்? அப்ப களம் சரியாக இல்ல, வாய்ப்பு சரியாக இல்ல, சமமாக இல்ல, ஆனா தேர்வு மட்டும் சமமாக இருக்கும்னா அது என்ன நியாயம்? ஒரே தேர்வை இந்தியா முழுமைக்கும் நடத்தக்கூடிய இந்த மத்திய அரசு, மோடி அரசு, இந்தியா முழுமைக்கும் எல்லோருக்கும் சரிசமமாக கற்றல் வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி கொடுக்கிறோம், கல்வியை தேசியமயமாக்குறோம், தனியாருக்கு இல்லை என்று சொல்ல துப்போ துணிவோ திராணியோ இந்த மோடி அரசுக்கு இருக்கா? காசு இருந்தா ஒரு கல்வி, காசு இல்லாதவங்களுக்கு ஒரு கல்வி. காசு இருந்தா அவன் எங்கேனாலும் படிக்கலாம், காசு இல்லைன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்துல சுவரடிஞ்சு விழுந்து சாகலாம். இதான நிலைமை. அப்ப நீட் என்கிற தேர்வே முறைகேடான தேர்வு. அப்ப இந்திய மாணவர்களுடைய, மருத்துவ மாணவர்களுடைய உயிரை காப்பதற்கும் அவருடைய கல்வி உரிமையை பாதுகாப்பதற்கும் ஒரே தீர்வு நீட் தேர்வை ஒழிப்பது, நீட் தேர்வை இல்லாமல் ஆக்குவது. அதுதான் தீர்வு. பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஷெட்யூல் 7 சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை 3ஆக வகைப்படுத்தி இருக்குது. ஒன்னு ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்னு யூனியன் லிஸ்ட், இன்னொன்னு கன்கரண்ட் லிஸ்ட். மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல். இப்போ கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய இந்த வரைவாளர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கல்வியை மாநில பட்டியலில் வச்சாங்க. ஏன்? நான் என்னுடைய உரையில ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்தியா என்பது பல மொழிவழி தேசிய இனங்கள் கொண்ட ஒரு ஒன்றியம். அப்போ கல்வி என்பது அந்தந்த தேசிய இனத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க போதிக்கப்படணும் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா அந்தந்த மாநில அரசு அந்தந்த மாநிலத்துக்கு கல்வியை வழங்கினா தான் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எஜுகேஷனல் பாலிசியை, கல்வி கொள்கையை என்ன செய்ய முடியும்? ஃப்ரேம் பண்ண முடியும், அதை ஒழுங்கமைக்க முடியும் அப்படின்னு மாநில பட்டியலில் கல்வியை வச்சாங்க. இப்ப மாநில பட்டியல்ல 1950
அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து சுமார் 26 ஆண்டுகள் மாநில பட்டியல கல்வி இருந்துச்சு. அப்ப அதை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது யாரு? இங்கதான் நீங்க பார்க்கணும். இந்த நீட்டுக்கு எதிராக இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு நாடகத்தை போட்டு இருக்கார் டெல்லியில. இந்திய மாணவர்களுடைய கல்வியை நாசமாக்கி நீட்டை கொண்டு வந்து இந்த மாணவர்களுடைய தற்கொலைக்கு பிஜேபி எப்படி காரணமோ அதற்கு சம அளவு காரணம் பங்குதாரிகள் இந்த காங்கிரஸ். எப்படி எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க 1975ல. அந்த சமயத்துல என்ன பண்றாங்க? 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. அந்த அரசியலமைப்பு சட்ட 42வது திருத்தத்தின் மூலமாக மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொது பட்டியலுக்கு கன்கரண்ட் லிஸ்டுக்கு கொண்டு போய் மாநில உரிமையை பறித்து மாநில தன்னாட்சியை பறித்து இந்திய மாணவர்களுடைய கல்வியை நாசமாக்கியது நாசகார காங்கிரஸ் இல்லையா? அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இல்லையா? இப்ப பொதுப்பட்டியலுக்கு போனதுனால என்னாச்சு? மாநில பட்டியல கல்வி இருந்துச்சுன்னா அதுல மாநிலம் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். பொதுப்பட்டியலுக்கு கன்கரண்ட் லிஸ்டுக்கு கொண்டு போனதுனால மாநில அரசும் சட்டம் இயற்றலாம், இந்திய அரசும் சட்டம் இயற்றலாம். மாநில அரசும் இந்திய அரசும் ஒரே நேரத்தில் சட்டம் இயற்றனா எந்த சட்டம் செல்லுபடியாகும்? இந்திய சட்டம் தான் செல்லுபடியாகும். இந்தியா சட்டம் இயற்றிட்டா நீட்டு செல்லுபடி ஆயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு? 2010 மன்மோகன் சிங் ஆட்சி வந்துச்சு. குலாம் நபி ஆசாத் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர். அப்ப என்ன பண்றான்? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த நீட்ன்றத ப்ரொபோஸ் பண்றான். அப்ப கல்வியை மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியல கொண்டு போனதும் காங்கிரஸ். இந்த நீட்டை முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரே மருத்துவ நுழைவுத் தேர்வு என்பதை கொண்டு வந்ததும் இந்த ஐயோப்பிய காங்கிரஸ். இப்ப சொல்லுங்க, இந்த காங்கிரஸுக்கு ராகுல் காந்திக்கு போராடுறதுக்கு ஏதாவது துணிவோ தார்மீகமோ உரிமையோ ஏதாவது இருக்கா? இல்லை. அப்ப காங்கிரஸ் ஒரு கோடு போட்டா இன்னைக்கு பாஜக ரோடு போட்டு ஓட்டிட்டு இருக்கான். அப்ப 2013ல இந்த நீட் தேர்வு முதலாக நடைமுறைக்கு வருது. நீங்க பாருங்க, 2015 இருந்து 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 முறை இந்த நீட் வினாத்தாள்கள் கசிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 இடத்துல இந்த நீட் வினாத்தாள்களை பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஸ்ட்ராங் ரூம்னு அதை பொத்தி வச்சிருக்காங்க. எனக்கு எழுகிற கேள்வி என்னன்னா, நாட்டினுடைய பாதுகாப்பு பாகிஸ்தான் அது இதுன்னு பீலா விடுறல, ஒரு 200 இடத்துல இந்த நீட் தேர்வுடைய வினாத்தாளை பாதுகாக்க துப்பு இல்லாத வக்கில்லாத நரேந்திர மோடியே, நீ எப்படா பாகிஸ்தான் கிட்ட இந்தியாவை பாதுகாப்ப? எப்படா சீனா கிட்ட இந்தியாவை பாதுகாப்ப? உன்னுடைய எல்லை காவல்துறை வச்சிருக்கிற, விமானப்படை வச்சிருக்கிற, ஆயுதப்படை வச்சிருக்கிற, பீரங்கி எல்லா சனியமும் உன் கையில தானே இருக்கு. முப்படைக்கும் ஒரு தளபதியை தானே போட்டிருக்க. அப்ப காவல்துறையிலேருந்து உளவுத்துறையிலேருந்து புலனாய்வுத்துறையிலேருந்து எல்லா வீணாப்பட விளங்காத துறையையும் கையில வச்சு போட்டு மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு வினாத்தாளை பாதுகாக்க துப்பு இல்லை. எதுக்கு அவங்களுக்கு ஆட்சி? மேலை நாடுகள் எல்லாம் நியூஸ்ல இருந்து மத்த நாடுகள்ல எல்லாம் ஒரு அமைச்சருடைய இலாகாக்கு கீழே ஒரு தவறு நடந்துருச்சு, இல்ல ஒரு பிரதமருக்கு இலாகா கீழே ஒரு தவறு நடந்துருச்சுன்னா தார்மீக பொறுப்பிட்டு ராஜினாமா பண்ணிடுவாங்க. ஏன்? எனக்கு கீழே ஒரு தவறு நடந்துருச்சு, என் பொறுப்பு தட்டி கழிச்சிருச்சுன்னா, என்னுடைய கவனக்குறைவுனால ஒரு பிழை நடந்துருச்சு, ஒரு வாகன விபத்து நடந்தா கூட அந்த துறை சார்ந்த இலாகாவினுடைய அமைச்சர் ராஜினாமா பண்ணிடுவாங்க. ஏன்? அது ஒரு தார்மீக பொறுப்பு, இட்ஸ் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பேற்றுக் கொள்வது. ஆனா என்ன நிலைமை? இன்னைக்கு டெல்லியில போராடுறாங்க. போராடுனா அவங்க போராட்டத்துக்கு பதில் சொல்லவோ, அவங்களுக்கு உறுதியா நிற்கவோ, அதை சரி செய்து கொடுக்கவோ அதுக்கு துப்பு இல்ல. யார் இதை கசி விட்டானோ அவனுக்கு உச்சபட்ச தண்டனை நாங்க வழங்குவோம். மாணவர்கள் போங்க, படிங்க, வேலைகளை பாருங்க, அரசாங்கம் உங்களுக்கு துணையாக இருக்கும். இனிமேல் இந்த நீட் தேர்வு கசியாது. இப்படி சொல்லி இருந்தா நீ ஓகே. நீ அவனுக்கு பாகிஸ்தான்காரன் வந்துட்டான். பாகிஸ்தான்ல இருந்து 400 ஃபேக் ஐடிஸ் இங்க வந்து உதவி பண்றாங்க. பாகிஸ்தான் உள்ள நுழைஞ்சுனா அந்த நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீட் தேர்வுக்கு எதிராக நாம் போராடுறோம். நீட் தேர்வுல முறைகேடு நடந்துருச்சுன்றாங்க. நாம தான் தெளிவா சொல்றோம், நீட் தேர்வில் முறைகேடு என்பது ஒன்று, நீட் தேர்வே முறைகேடு என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அப்ப இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? நீட்டுக்கு எதிராக இங்க வந்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நேற்றைக்கு பால நிலையத்தில் நாம எல்லாம் போய் போராடிட்டு வந்தோம். 2 நாளைக்கு முன்னாடி மெரினா கடற்கரை இழுத்து மூடிட்டாங்க. பொதுமக்களுக்கு கூட அனுமதி இல்லை. ஏன்னா ஜல்லிக்கட்டு பயம் இன்ன வரைக்கும் கண்ணில் உறுத்துது. ஜல்லிக்கட்டுக்காக திரண்ட தமிழர்கள் மெரினாவுல நீட்டுக்கு எதிராக திரண்டு விடுவானோ என்கிற அச்சம் தாவேக அரசிற்கு கொட்டச்சல கொடுத்துருக்கு. நீ தான் நீட்டு தேர்வுக்கு எதிரானவனாச்சு, அறிக்கின்ற பேர்ல எதையோ ஆத்துனியே, ஏன் மெரினா திறந்து விட வேண்டியதுதானே? ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது ராத்திரியோட ராத்திரியாக முகத்தை கூட யாருன்னு பாத்திர கூட அவ்வளவு பெரிய தைரியசாலி கர்ச்சி வச்சு மூஞ்ச கட்டிட்டு வந்தீங்களே விஜய் அவர்களே, இப்ப ஏன் மெரினாவை பூட்டி வச்சிருக்கிறீங்க? என்ன பயம்? மெரினால படம் ஓட்டலாம், பாட்டு கச்சேரி நடத்தலாம், FIFA மேட்ச் பார்க்கலாம், எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கிற இந்த மெரினா கடற்கரை இந்த தாவேக அரசு மாணவர்களுடைய ஜீவாதார போராட்டம், எதிர்கால மக்களுடைய மாணவர்களுடைய வாழ்வாதார போராட்டத்தை, நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை மெரினால செய்யக்கூடாது தடுக்கிறீங்க. ஜனநாயக விரோதி இல்லையா? அனிதாவினுடைய அண்ணன் நாக்கூசாம சொன்னீங்களே விஜய் அவர்களே,
வெக்கி தலைகுனிங்க. மாநிலத்துல ஒரு கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு. சார் என்ன கேட்கிறாரு, மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணும்ன்றதான் இவருடைய கோரிக்கை. ஆனா இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒத்திசைவு பட்டியல கன்கரன்ட் லிஸ்ட்லயாவது கொண்டு வர. அட மூதேவி, 1976ல இருந்து அது ஒத்திசைவு பட்டியல கன்கரன்ட் லிஸ்ட்ல தான் இருக்குது. அது ஒரு கல்வித்துறை அமைச்சர்ன்றவரு ஏதாவது மக்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஏதாவது மக்களுக்காக போராடி இருக்கணும். இந்த மாதிரி வேலை நின்று ஒண்ணும் தெரியாத புட்சட்னியில உட்கார்ந்துக்கிட்டு சட்னி செய்யறது எப்படி, சாம்பார் செய்யறது எப்படின்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தரை நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சராக என்ன கேவலப்படும் அப்படின்றதுக்கு இதான் ஒரு சான்று. அப்ப அறிவார்ந்த மக்களே, இந்த நீட் தேர்வுக்கு எதிராக நாம் உறுதியாக போராடணும். உச்சநீதிமன்றம் கைவிரிச்சிருச்சு. நீட் தேர்வு கான்ஸ்டிடியூஷனலி வேலிட், அரசியலமைப்பு சட்டத்தைப்படி செல்லும்னு சொல்லிருச்சு. அப்ப என்ன தீர்வு? போராட்டம் ஒன்றுதான் தீர்வு. போராடித்தான் இந்தியாவுடைய முதல் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தத்தை உருவாக்கிறோம். அந்த திருத்தத்தின் மூலமாக இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம். அதே போராட்டத்தின் மூலமாக மோடி அரசை திணற வைப்போம். எப்படி? இதே டெல்லியினுடைய ஜந்தர் மந்தர் வீதிகளில் விவசாயிகளுடைய போராட்டம், சீக்கியர்களுடைய சொல்லடா துன்பங்களுக்கு உண்டான அந்த போராட்டத்தின் மூலமாக வெயில் பார்க்காமல், மழை பார்க்காமல், பனி குளிர் பார்க்காமல் தொடர்ச்சியாக உயிரை பணயம் வைத்து போராடி மோடி அரசு கொண்டு வந்த புதிய வேளாண் சட்டத்தை எப்படி திரும்ப பெற வைத்தார்களோ அதே போன்று வெயில் மழை குளிர் பனி என்று எதுவும் பாராமல் நாட்டு மக்களுடைய, இளைஞர்களுடைய, மாணவர்களுடைய நலன்தான் முக்கியம் என்று இந்த நீட் தேர்வுக்கு எதிராக நாம் அயராது போராடினால் மோடி அரசு பின்வாங்கும். நீட் தேர்வை திரும்ப பெறும். நீட் தேர்வை பின்வாங்குகிற வரை, நீட் தேர்வு இந்த மண்ணிலிருந்து ஒழிக்கப்படும் வரை நாம் உறுதியாக களத்தில் நின்று போராடுவோம்.